இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் என்னை நியாயம் செய்யும். இங்கே தாவீது கர்த்தரை நோக்கி தன்னுடைய நீதியின்படி உண்மையின்படியும் தனக்கு நியாயம் செய்யும்படியாக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். ஏன்னா அவர் ஜனங்களுக்கும் நியாயம் செய்வார், தன்னுடைய நீதியின்படியும் உண்மையின்படியும் தனக்கும் அவர் நியாயம் செய்வார் என்று தாவீது அறிந்து கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். ஏன்னா இந்த அதிகாரத்தில் 1வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அப்போ துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கைக்கு தன்னை நீங்களாகி ரட்சிக்கும்படியாக இங்கே தாவீது இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த அதிகாரமே பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தையின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதமாக இருக்குது. அப்போது பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமாக பேசினதுக்காக கர்த்தரிடத்தில் தாவீது முறையிடுகிற அதிகாரம் தான் இந்த சங்கீதம் 7ஆம் அதிகாரம். அப்போ கர்த்தர் ஜனங்களுக்கும் நியாயம் செய்வார், தாவீதுடைய நீதிக்கும் அவருடைய உண்மைக்கும் தனக்கு நியாயம் செய்யும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். ஏன்னா நம் கர்த்தர் அவர் நீதிபரர், அவர் சத்திய தேவன், அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இந்த பூமியில் வரப்போகிறார் இல்லையா? அதுதான் சங்கீதம் 96:13 அவர் வருகிறார். யார்? கர்த்தர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க போகிறார். இப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். வரும்போது அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை தன் கரத்தில் கொண்டு வரப்போகிறார். அவர் நீதியும் நியாயத்தையும் சரிக்கட்டுக்கு போகிறார் இல்லையா? அதுதான் தீர்க்க தரிசனமாக அன்னைக்கே தாவீது சொல்கிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் ஜனங்களை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீதியோடையும் சத்தியத்தோடையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை, அதனால்தான் தாவீதை ஒரு தீர்க்கதரிசின்னும் சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் அவர் முன்னுரைத்து இருக்கிறார் இல்லையா? அதுதான் இந்த வசனத்து மூலமாக நம்ம அதை பார்க்குறோம். சங்கீதம் 43:1 பார்க்குறோம், தேவனே, நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியன்னு கேட்குறார். அப்போது கர்த்தரிடத்தில் நியாயத்தை விசாரிக்கும்படியா பக்தி இல்லாத ஜனங்களோட எனக்காக நீங்கள் வழக்காடுங்கப்பா. தேவனை அறியாத ஜனங்கள் என்னை துரத்தி கொண்டே இருக்காங்க, என் ஜீவனை எடுக்கிறதுக்காக என்னை பின்தொடர்றாங்க, என் மாம்சத்தை அழித்து போட தொடர்றாங்க. அப்படிப்பட்ட பக்தி இல்லாத ஜாதியரோடு நீங்கள் வழக்காடி அநியாயமுள்ள அந்த மனுஷர்களுடைய கைக்கு என்னை தப்புவியோன்னு சொல்லி தேவனிடத்தில் தாவீது முறையிடுறத பார்க்குறோம். தாவீதுக்கு நிறைய எதிராளிகள், சத்ருக்கள் அவரை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. தன் சொந்த மகன் அப்சலோம் அவரை அவருடைய ராஜ பதவியை அவர் எடுக்கணும்னு நினச்சி தான் ராஜாவை வரணும்னு அப்சலோமு தன் தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டதை பார்க்குறோம். அதே போல் அவரை துரத்துறாரு. அவர் காடு மலை மேடெல்லாம் குகையெல்லாம் போய் ஓடி ஒளிகிறார். அதே போல் சவுல் ராஜாவும் அவரை துரத்துறாரு. இந்த மாதிரி காரணமின்றி தன்னை பகைத்த எதிராளிகளும் அவருக்கு அதிகமாக இருக்காங்க. அதனால்தான் எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவீங்கன்னு சொல்லி தாவீது தேவனிடத்தில் முறையிடுறாரு. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இங்கே தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் தேவனும் சாட்சி எங்களுக்கு. அப்போ நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மையோடு உங்களிடத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம், அதுக்கு நீங்களே சாட்சி. அதே போல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்திலையும் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சாட்சி சொல்லும், எங்கள் புகழ்ச்சியாக அது இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ மாம்சத்துக்கேற்ற சிந்தை அப்படிலாம் நமக்கு இல்லாதபடி, அந்த ஞானத்தில் நடவாதபடி தேவன் கொடுத்த கிருபையினாலே அந்த கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோமே, அதுதான் எங்கள் மனதுக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுபோல தான் இன்றைக்கி நாமும் நம்முடைய மனதுக்கு
நம்முடைய மனதுக்கு எது சரிங்கிறத காட்டிலும் கர்த்தருக்கு அது உண்மையாக இருக்கா, நம்ம செய்கிற காரியம் அது உத்தமமாக இருக்கா, அது நீதியாக இருக்கான்னு நம்ம தேவனிடத்தில் நம்முடைய வழக்கை சாட்டிட்டோம்னா கர்த்தர் நம்ம எதை குறித்து நம்ம விண்ணப்பம் வைக்கிறோமோ அதற்கான பதிலை நம்ம கொடுத்துருவார். அதில் நம்ம தீமை செய்யலை, நம்ம கையில் ஒரு தீங்கும் இல்லை அப்படின்னும் போது அதுக்கான பலனை நமக்கு தருவார். சங்கீதம் 98 அதிகாரம் 9வது வசனத்திலையும் பார்க்குறோம், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார்னே இருக்கு. அப்போ கர்த்தர் இப்போ மகாராஜாவாய் அவர் வரப்போகிறார். அவர் நீதியை சரி கட்டுகிறவராக வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார் இல்லையா. அவர் நீதியோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்க்க போகிறார். அதுதான் அவனவன் கரத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக நீதிக்கு தக்கதாக நான் பதிலளிப்பேன்னு, நீதியை சரி கட்டுவேன்னு சங்கீதம் 18:20 சொல்கிறார். சங்கீதம் 78:72 பார்க்குறோம், அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய இருதயத்தின் உண்மையின்படியே இந்த ஜனங்களை அரசாண்டான்னு பார்க்குறோம். தன் கைகளின் திறமையினால தான் நான் அவர்களை நடத்தினேன்னே சொல்கிறாரு. அப்போ எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு அவர் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதில் நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, அதெல்லாம் தான் சரி செய்து கொள்ளணுன்ட்டு எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்கு முன்வைத்து தான் அவர் செயல்படுவார். அதை போல் இன்றைக்கும் நம்ம இலைகளிலும் நம்ம தவறான முறையில் சில காரியங்களை கையில் எடுக்க போகிறதா இருந்தால் கூட நம்ம அந்த மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கவங்க, நமக்கு வீணான காரியங்களை நமக்கு விரோதமாக செய்கிறவங்க எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் அந்த வழக்கை சாட்டிடுங்க. தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் குழம்பி தவிக்க வேண்டாம். கர்த்தர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் அன்பின் ஆவியும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் தேவன் நம்மை நடத்துவார். சங்கீதம் 26:1 பார்க்குறோம், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது நாம் தள்ளாடுவது இல்லை இல்லையா. கர்த்தர் நமக்கு நியாயம் விசாரிப்பார். நாம் உத்தமத்தில் நடக்கிறது தேவனுக்கு தெரியும். அதே போல் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீர்னே சங்கீதம் 41:12 சொல்லுகிறத பார்க்குறோம். என் தேவனாகிய கர்த்தாவே உடைய நீதியின்படி எனக்கு நியாயம் விசாரியோன்னு சங்கீதம் 35:24 சொல்கிறார். என்னுடைய சத்துருக்கள் என்னை குறித்து மகிழ்ந்து விடாதபடிக்கு என் நீதியின்படி எனக்கு நியாயம் விசாரிங்க. அப்போது தான் உண்மை உத்தமமாக இருக்கிறத கர்த்தருக்கு முன்பாக அவர் காண்பிக்கிறாரு. அதனால் தன் நீதி நியாயத்தை விசாரிக்கும்படியாக வழக்கை அவர்கிட்ட கொண்டு போகிறார் கர்த்தரிடத்துலன்னு பார்க்குறோம். அதே போல் நானோ என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேலே இறக்கமாக இரோன்னு சங்கீதம் 26:11. அப்போது சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்கணும், பொல்லாப்பு நமக்கு நேரிடக்கூடாது, தீங்கும் நம்மை அணுகக்கூடாது இல்லையா. அப்படி இருக்கணும்னா தேவ இரக்கத்தை நாமும் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இன்றைக்கி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ உத்தமமும் நேர்மையாய் நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, அவர் நமக்கு நித்திய நியாயாதிபதியாக இருந்து நமக்காக அவர் வழக்காடி நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த எல்லையிலையும் கலங்கி தவிக்க வேண்டாம். இந்த மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று நம்ம கலங்க தேவையில்லை. அவங்களுடைய காரியத்தை நம்ம கர்த்தரிடத்தில் சாட்டிட்டோம்னா அவர் நமக்கு நீதி செய்வார். ஏன்னா தாவீது கர்த்தரை மாத்திரம் நம்பினார். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் கேடகமும் இரட்சண்ய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார்னு சொல்லி சங்கீதம் 17:2-3 பார்க்குறோம். அவர் துதிக்கு பாத்திரம். அதனால் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், என் சத்துருக்களினுடைய கைக்கு என்னை நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன் என்ற அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டது. அதனால் நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் கண்மலையும் கோட்டையும் துர்கமும் நமக்கு கேடகமும் அரணும் இருக்கிறார். அவர் தான் நம் மீட்பர், ஒரு ரட்சகருமாக இருக்கார். அவரிடத்துல நம்முடைய காரியங்களை நாம் சொல்லணும். சங்கீதம் 11:4 பார்க்குறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்குறது, அவர் இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆலயத்தில் கூட நீங்கள் போய் உங்கள் வழக்கை தேவனிடத்தில் தெரியப்படுத்தலாம். அதே போல் பரலோகத்தில் அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார், அவரிடத்துல நம் வழக்கை கொண்டு போகலாம். ஏன்னா
தேவனுடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாக இருந்து அவங்களுடைய இமைகளை கூட அவர் சோதித்து அறிகிறார்னு பார்க்குறோம். அவங்க என்னத்தை பார்த்து கொண்டிருக்காங்க, என்ன நோக்கி கொண்டிருக்காங்க, அவங்க இருதயம் என்ன யோசிக்கிறது என்பதெல்லாம் தேவன் அறிவார். அதனால் நம்முடைய வழக்கை அவரிடத்துல கொடுப்போம். இன்றைக்கி நம்மளை அழிக்கணும், நம்மளுடைய காரியங்களை எல்லாம் எப்படி ஜெயமில்லாமல் ஆக்கணும்ன்ட்டு சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கானோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் அந்த வழக்கை கொண்டு போகலாம். நம் கரம் சுத்தமாகவும் உண்மை உத்தமமாக நீதியாக நடக்கும்போது தேவன் நமக்கு நீதியை சரி கட்டுவார். சங்கீதம் 9:8 சொல்லுது, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களையும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் சரியான விதத்திலே ஜனங்களுக்கு நீதியை செய்கிற தேவன். மாறுபாடு உள்ள உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிறவனே தரித்திரனே வாசின்னு வசனம் சொல்லுது. மாறுபாடான உடடு உள்ள மூடர்களை பார்க்கிலும், அதாவது மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட மூடர்களை பார்க்கலாம் உத்தமமாக நடக்கிற தரித்திரனாக இருக்கிறவன் அவனே பரவாயில்ல அப்படின்றாரு. சங்கீதம் 82:1 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அப்போ தேவன் எப்படி நியாயம் விசாரிக்க போகிறார்? அவர் தேவர்களுக்கு நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிற போகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் இல்லையா? ஏன்னா துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலே அவன் நிற்பான். ஆனால் கர்த்தருடைய நீதிமான்களோ தேவனுடைய நியாய சபையில் இருப்பாங்க, நியாயத்தை விசாரிக்கிறவர்களாக இருப்பாங்க. தேவன் அப்படி தான் நீதிமான்களை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அதே போல் அன்னைக்கு தாவீது கேட்டார், நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். அதே போல் உங்களுடைய நீதியும் உண்மையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தேவன் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்வார். பகைஞர் உங்களை மேற்கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமேன்.